வாழ்கிற நாளெல்லாம், இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற நாளெல்லாம் ஏதாவது ஒரு சோதனை நம்மை துரத்திக் கொண்டேதான் இருக்கும். சாத்தானுடைய ஏதோ ஒரு தந்திரம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். சரீரத்திலே இருக்கின்ற நாளெல்லாம் சாத்தான் உன்னை தன்வசப்படுத்த முயற்சி செய்து கொண்டேதான் இருப்பான்ங்கிற விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. கோலியாத் காலையிலும் சாயங்காலமும் தினந்தோறும் அங்கே வந்து நிற்பான். யாரும் இருக்கீங்களா நம்ம மத்தியில? தினந்தோறும் வந்து நிற்கிறான் பிரதர், தினந்தோறும் வந்து நிற்கிறாள் பிரதர். மார்னிங் செல்போன் ஆன் பண்றதுதான் தாமதம், உடனே அப்படியே வந்து நிற்கும் எஸ்எம்எஸ். வரிசையா வந்துகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜஸ், வரிசையா வந்து நின்றுகிட்டே இருக்கும் சாட் மெசேஜஸ் எல்லாம். தப்பிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செய்ய என்னால முடியவே முடியல. இருக்கீங்களா? அப்படிப்பட்ட சூழலுக்குள் இன்று நீ இருப்பாய் என்றால் ஆண்டவருடைய உதவியை நாடு, ஆண்டவருடைய இரக்கத்தை தேடு. இந்த கோலியாத் உயிரோடு இருக்கவே கூடாது. இந்த சோதனை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கவே கூடாது. அதை மேற்கொண்டாக வேண்டும். இந்த பாவத்தை மேற்கொண்டாக வேண்டும். அதை ஜெயித்து வாழ வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:8. அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடே யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும். தினந்தோறும் வந்து இதே சவால். இந்த சவாலை கேட்டுக்கொண்டிருந்த சவுலும் சவுலின் மனிதர்களும் என்னவானார்கள்? 11வது வசனத்தை வாசிக்கின்றேன். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பயப்பட்டார்கள். ஏன் பயந்தார்கள்? ஏற்கனவே சொன்னேன் அல்லவா? சத்துரு சவால் விடுக்கும் போது, சத்துரு வந்து சத்தம் போடுகிற போது, அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு பதிலாக சவுலாக இருந்தாலும், தாவீதின் சகோதரர்களாக இருந்தாலும், சேனையாக இருந்தாலும், சேனாதிபதிகளாகவே இருந்தாலும் ஒருத்தரும் வந்து முன்னால நிக்கல. காரணம் என்ன தெரியுமா? அவர்களில் ஒருவரோடும் தேவன் துணையாக இருக்கவில்லை. அத்தனை பேரிலே எதிர்த்து நிற்கக்கூடியவன், எதிர்த்து நின்றவன், எதிர்த்தவன் யாராவது இருந்தானா என்றால் ஒரே ஒருவன் மாத்திரம். யாருங்க? தேவனாகிய கர்த்தரை துணையாக கொண்டிருந்தவன். யாரவன்? ஒரு பையங்க, ஒரு வாலிப பையன். சேனை மொத்தமும் பயந்து கலங்கிக் கொண்டிருந்த போது அவன் ஒருவன் மாத்திரம் முன்னுக்கு வந்தான். எங்கிருந்துங்க அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்தது? எங்கிருந்துங்க வந்தது அவனுக்கு அவ்வளவு பலம்? நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், ஆனால் நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தில் வருகிறேன். யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி எனக்குரியது. எப்படி அது சாத்தியமாச்சு? வேதம் சொல்கிறது, அவன் வாத்திய கருவிகளை வாசிப்பதிலே கைதேர்ந்தவனாயிருந்தான். அவன் காரிய சித்தியுள்ளவனாயிருந்தான். அவன் வீரன், யுத்த சூரன். மாத்திரமல்ல, அவன் சௌந்தரிய ரூபமுள்ளவன். இவைகளெல்லாவற்றை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருந்தார். தாவீதனுடைய தைரியத்துக்கு காரணம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். எல்லாரும் பயந்து நடுங்கினாலும், சவுலை போன்ற ராஜாவே நடுங்கிக் கொண்டிருந்தாலும், தன்னுடைய அண்ணன்களே மிரண்டு போயிருந்தாலும், தாவீது மாத்திரம் மிரளலங்க, பயப்படல, இம்மி அளவு கலங்கல. காரணம் என்னங்க? பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்த மகா பெரிய தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு அதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். நம்மில் எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை உன்னால் சொல்ல முடிந்தால், இந்த உலகத்திலே உன்னை எதிர்க்கக்கூடிய, உன்னை மேற்கொள்ளக்கூடிய, உன்னை மிரட்டக்கூடிய நபரோ அல்லது எந்த சக்தியோ இருக்கவே இருக்காது. தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார் என்றார்.
அந்த தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாக இல்லாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருக்கும் உனக்கும் மத்தியில உன்னுடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன. உனக்குள் இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள் தடையாக இருக்கின்றன. உன்னுடைய சரீரமே, உன்னுடைய சரீரத்தின் இச்சைகளே, உன் சரீரத்தின் ஆசைகளும் இச்சைகளுமே உனக்கும் தேவனுக்கும் மத்தியிலே தடையாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே தேவன் உன்னை விட்டு தூரமாக இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், சவுலும் அவனுடைய சேனையும் கோலியாத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்பிடியாத பிரஜைகள், அவருடைய பிரசன்னத்தை இழந்து போனவர்கள். சவுலும் அவன் சேனையும் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரே ஒருவன் ஆவிக்குரியவனாய் வாழ்ந்தான். அவன் பெயர் தாவீது. அந்த ஒருவனுக்காக தேவன் நின்றபோது அப்பேற்பட்ட சத்துருவை ஒரே அடியில ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன் தாவீது கருளியிருந்தார். நம்மில் யாராவது தாவீதைப் போல நீதியாய் வாழக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? தாவீதைப் போல தேவன் பட்சமாய் வைராக்கியமாய் நிற்போர் இருக்கிறீர்களா? தாவீதைப் போல உண்மையாய் உத்தமமாய் வாழ்கின்றவர்கள் இருக்கின்றீர்களா என்றால் கவனிங்க, அவர் பட்சமாய் இருக்கிற உனக்கு அந்த வெற்றி வேண்டுமென்றால் அப்படி சொல்லுகிறவர்களோடு இந்த ஜெபத்திலே ஒருமனப்படுகின்றீர்களா? அப்பா, நீர் துணையாக இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும். உம்முடைய பிரசன்னத்தை அனுதினமும் அனுபவிக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும். எப்பொழுது நான் என்னை கேள்வி கேட்டுக்கொண்டாலும் என் இயேசு எனக்கு துணையாக இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டும். அன்று சேனையே பயப்பட்டது அந்த கோலியாத்துக்கு. ஆனால் ஒரே ஒரு தாவீது மாத்திரம் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடிந்தது. காரணம், நீர் தாவீதுக்கு துணையாக இருந்தீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தைரியம் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் எங்களுக்கு வரவேண்டிய ஜெபத்திற்கான பதிலை வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது. வெற்றியை சாதிக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. சாத்தானை மேற்கொள்ள முடியாதபடி செய்கிறது. என்னில் எங்களுக்குள் இருக்கிற எல்லாவிதமான பாவங்களையும் எங்களை விட்டு விலக்கி நித்தியமாய் உமக்கு அங்கீகாரமான வாழ்க்கையை வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.